ஓம் ஸ்ரீ குருவே சரணம். நாளை பராபவ வருஷம் ஆடி மாத அமாவாசை சங்கல்பம். நாளைக்கு அவரவர்கள் குல வழக்கப்படி கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யுங்கள். பல கோடி ஜென்மங்களிலே தெரிந்தோ தெரியாமலோ பாப சாபங்கள் இவைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இனி வரும் காலத்தில் அப்படி வராமல் இருப்பதற்கு தயவு செய்து எல்லோருக்கும் இதை சொல்லுங்கள். குறிப்பாக ஜோதிடர்கள் மற்றும் ஆன்மீக வல்லவர்கள் இதை உரையாற்றுவதும் சிறப்பை தரும். பூமிக்கு நல்ல மழையும் தரும், அற்புதமான தெய்வீக வளத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தருகின்ற தட்சிணாயன ஆடி மாசை அமாவா தர்ப்பணத்துடைய மகிமை. நாளை பராபவ வருஷம் தட்சிணாயனம் கிரீஷ்மரதோ கர்க்கடக மாதம் கிருஷ்ணபக்ஷம். நாளைக்கு அமாவாசை சௌமியவாசனம் புதன்கிழமை காலை வியதீபாத நாமயோகம் சதுஷ்பாத கரணம் பூச நட்சத்திரம் 8 மணி வரை இருக்கிறது. பிறகு ஆயில்ய நட்சத்திரம் வருகிறது. இது சங்கல்பத்தில் செய்து நாளைக்கு காரவல்லி சித்தரை மனதில் நினைத்து பாகற்காயிலே ஹோமங்கள் யாகங்கள் யஜ்ஞங்கள் செய்து அந்த பாகற்காய் உணவை தானம் கொடுத்தால் அதையும் உண்டு வந்தால், அப்படிப்பட்ட சித்தர் எங்கே வாழ்ந்தார் என்றால் ஆவடையார் கோயிலே காரவல்லி சித்தர் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து ஆவடையார் கோயில் பிரசாதத்தில் பாகற்காயை கிடைத்த பிரசாதத்தை உண்டு அவருடைய உடலிலே எப்பொழுதும் பாகற்காய் நறுமணம் வீசும். இப்படி பாகற்காயை சாப்பிடுவதால் உண்டாகும் நன்மைகளை பற்றியும் அவர் உலகத்திற்கு எடுத்து கொடுத்தார். இப்படி பாகற்காய் சித்தரை நாளைக்கு மனதில் நிறுத்தி பாகற்காயை அதிகமாக ஹோமங்களில் புகைவிட்டு வானலோகத்திற்கு செல்லுமாறு யார் ஒருத்தர் செய்கின்றார்களோ அற்புதமான மழை பெய்கின்ற நல்ல நாள். இப்படி ஆடி மாத அமாவாசையை மறந்து விடாதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், நாளைக்கு பராபவ வருஷம் தட்சிணாயினம் கிரீஷ்மரதோ கடக மாதம் கிருஷ்ணபக்ஷம் அமாவாசை சௌமியவாசரம் புதன்கிழமை வெதிபாத நாமயோகம் சதுஷ்பாத கரணம் பூச நட்சத்திரம் 8 மணி வரையும் பூச நட்சத்திர உபரி ஆயில்ய நட்சத்திரம் என்று சொல்லி அவரவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும். எங்கள் வீட்டில் இறந்து 2 நாள் தான் சார், எங்கள் பெரியவர்கள் இறந்து 2-3 நாள் தான் ஆகுது, தர்ப்பணம் பண்ணலாமா? கண்டிப்பாக செய்யுங்கள். அவர்கள் கண்டிப்பாக ஆனந்தம் அடைவார்கள். மன இயக்கம் துக்கத்துடன் இருக்கின்ற எத்தனையோ கோடி பெண்கள் ஆண்கள் தாய் தந்தை இருக்கலாம், முறையான தர்ப்பணங்கள் தேவசங்கள் பித்திருக்காரியங்கள் செய்யாமல் இருந்தால் அதில் ஏற்படும் சாபங்களோ தோஷங்களோ மிக எளிதில் கரையாது. இதுதான் மாத்திருக்கடன் பித்திருக்கடன் என்று சொல்வார்கள். நாளைக்கு எல்லோரும் அப்படி செய்து பல பேர் ஒன்றாக சேர்ந்து தான தர்மங்களை செய்து புண்ணிய சக்திகளை பெற்றுக்கொண்டால் 60 ஆண்டுகளுக்கு நீங்கள் இதுவரை செய்யாமல் இருந்த பலனை ஒரே நேரத்தில் பெற்று மகிழலாம். பல கோடி இடங்களிலே ஆலயங்களிலே சமுத்திரங்கள் மிக கவனமாக அந்த கடற்கரை ஓரம், குறிப்பாக அஷ்டலட்சுமி சென்னை அஷ்டலட்சுமி கடற்கரை ஓரத்தில் தர்ப்பணம் செய்கின்றார்கள். இப்படி பல ஆலயங்களின் வளாகத்திலே தர்ப்பணம் செய்கின்றார்கள். திருவள்ளூர் வீரராக சுவாமி ஆலயம், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயம், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயம், திருவாரூர் தெப்பக்குளம் கமலாலயம், மன்னார்குடி ஹரித்ரா நதி ஆலயம், ராமேஸ்வரம், காசி கயா எங்கு பாற்றாலும் நாளைக்கு தர்ப்பணம் திவசம் படையல்கள் கொடுப்பார்கள். இதை எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்னதானத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் உதவினால் பெரிய அளவிற்கு வியாதி மருத்துவம் தண்டனை என்பது பல பேருக்கு இருக்கு. சில பேருக்கு சிறை செல்லும் காலமும் இருக்கிறது. அதிலிருந்து தப்புவதற்கும் இந்த அமாவாசை உதவும். பித்திருக்களை வேண்டுங்கள். தவறுக்கு கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு நல்ல வழி காட்டி திருத்தி நல்வழி அமைப்பார்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாலா அருணாச்சலா.